வணக்கம் நண்பர்களே. ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்துல முதல் 2 வாரங்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்க போறோம். தெய்வ பலம், தெய்வீக ஆற்றல் நிறைஞ்சிருக்கக்கூடிய மாதம் தான் இந்த புரட்டாசி மாதம். இந்த புரட்டாசி மாசத்தை பொறுத்த வரைக்குமே ரிஷபராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் பொறுமை தேவைப்படக்கூடிய மாதமா அமைஞ்சிருக்குது. பொறுமையை தாங்கி நீங்க செயல்படக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்குன்னு சொல்லலாம். இந்த காலத்தை பொறுத்த வரைக்குமே ராசி அதிபதியும் குரு பகவானும் இப்போ உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்குறாங்க. நல்ல மாற்றங்கிறது நாளுமே கிடைக்கும். இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை நீங்கள் எச்சரிக்கையாக செயல்பட்டாகணுங்கிறது அவசியம். தொடர்ந்து எந்த மாதிரியான பலனை ரிஷபராசி அன்பர்கள் பெற போறீங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி ரிஷபராசி அன்பர்களுடைய ஒரு சிறப்பான குணங்களை ஒரு சில வரிகளில் நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். ரிஷபராசிக்கு அதிபதியே சுக்கிர பகவான் தான். ரிஷபராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் கிருத்திகை 2, 3, 4 பாதம், ரோஹிணி, மிருக சீரிஷம் 1, 2 பாதம் அடங்கியிருக்குது. ராசிகளில் ரிஷபராசி ஒரு ஸ்தர ராசி. குருவுக்கு அடுத்தபடியா முழு சுபகிரகமும் இந்த சுக்கிர பகவான் தான். இப்படிப்பட்ட சுக்கிர பகவானே ராசி அதிபதியா நீங்க கொண்டிருக்கிறதால சகல கலைகளுக்கும் நீங்க சொந்தக்காரங்க. எல்லா வகை கலைகளிலும் ஒரு அலாதியான ஆர்வம் இருக்கும். எல்லாத்துலயும் ஒரு சிறந்து விளங்கக்கூடியவங்களா இருப்பீங்க. அதே மாதிரி ரிஷபராசி ஒரு பெண் ராசி. இது நீர் தத்துவத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு சீதள சுபாவம் இருக்கக்கூடிய ராசி. ரிஷபராசியில பிறந்தவங்க பொறுத்த வரைக்குமே எல்லாரையுமே ஒரு வசியப்படுத்தக்கூடிய அழகான தோட்டத்தோடு தான் இருப்பாங்க. நடுத்தர உயரம், கம்பீரமான தோற்றம், நீண்ட கழுத்து, அகன்ற மார்பு, விரிந்த தோள்கள், அழகான அங்கமைப்புக்கு சொந்தக்காரங்க. உங்கள் கண்களுக்குன்னு ஒரு தனி அழகு இருக்குன்னு சொல்லலாம். ஒரு 100 பேர் மத்தியில் இருந்தாலுமே உங்களுடைய கண்கள்ங்கிறது எல்லாரையுமே கவர்ந்துடும். அதே மாதிரி ஒரு நீண்ட ஆயுள், புகழ், கௌரவம், அந்தஸ்து எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக அமையும். ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறந்த உழைப்பாளி, ஒரு கடினமான உழைப்பாளி, மற்றவங்களுக்கு எல்லாமே ஒரு சிறந்த உதாரணமாக இருப்பாங்க. பெரும்பாலும் உங்களுடைய செயல்பாடு மற்றவங்களுக்கு வழிகாட்டத்தில் தான் அமையும். பொது காரியங்களை பொறுத்த வரைக்குமே இவங்க அதிக ஈடுபாடோடு செயல்படுவாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வந்தமா போனமான்னு இல்லாமல் முழு கவனங்கிறது இருக்கும். அதே மாதிரி ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே தனக்குன்னு ஒரு காரியத்தை சாதிக்கிறது இவங்களுக்கு பிடிக்காது. எப்பயுமே மற்றவங்களுக்குன்னு பாடுபடக்கூடியவங்க. தானும் நல்லா இருந்து மற்றவங்களையும் முன்னேற்றணுங்கிற ஒரு குணம் இருக்கும். ரிஷபராசி பொறுத்த வரைக்குமே சாமர்த்தியசாலிகள், சாதுரியமானவங்கன்னு சொல்லலாம். கவர்ச்சிகரமான பேசக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க. இவங்க வீட்டுக்கு யாராவது வராங்கன்னா முன்பின்னாடி பழக்கில்லாத நபராக இருந்தாலும் சரி ஒரு விருந்தாளி மாதிரி கவனிக்கக்கூடிய குணம் இருக்கும். அதே மாதிரி இவங்களுடைய வார்த்தை பொறுத்த வரைக்குமே எந்த வகையிலும் மற்றவங்களால எளிதாக குறை கண்டுபிடிக்க முடியாது. ரிஷபராசி என்பவர்களுக்கு 3வது ஸ்தானம் சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்துக்கு அதிபதியாக சந்திரன் இருக்கிறதால நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறப்பான பலன் கிடைக்குன்னு சொல்லலாம். ஆரம்ப கட்டத்தில் சின்ன சின்ன தடுமாற்றம் ஏற்பட்டிருந்தாலுமே நீங்கள் துணிந்து செயல்படக்கூடிய எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல வெற்றி கிடைக்கும். பெரும்பாலும் ரிஷபராசி அன்புகள் முன்வைத்த கால பின்வைக்க மாட்டீங்க. ஒரு விஷயத்தை தீர்க்கமாக முடிவெடுத்து அதில் இறங்கிட்டீங்கன்னா அதில் நல்லதோ கெட்டதோ சரியோ தப்போ அதிலிருந்து பின்வாங்கவே மாட்டீங்கன்னு சொல்லலாம். இந்த குணத்தாலேயும் உங்கள் வாழ்வுங்கிறது எப்போதும் சிறப்படையும். பெரும்பாலும் குடும்ப உறுப்பினராக இருக்கட்டும், சகோதர சகோதரியாக இருக்கட்டும், தாய் தந்தை எல்லார் மேலேயும் அளவில்லாத பாசங்கிறது ரிஷபராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கும். அதுவும் பெற்ற தாயார் தான் ஒரு படி மேலேன்னு சொல்லலாம். அதாவது அது ஒரு பாசம் சொல்ல முடியாது, ஒரு பெரும் பக்தின்னு தான் சொல்லணும். தாய்க்கு ஏதாவது ஒன்றுனா மட்டும் இவங்களால தாங்கவே முடியாது, துடிச்சு போயிடுவாங்க. தாயார் ஸ்தானத்துக்கு குறிக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு சூரியன் அதிபதியாக இருக்கிறதால உலகத்துக்கே ஒளி தரக்கூடிய சூரியன் மாதிரி தான் நீங்கள். உற்றார் உறவினர்னு எல்லாரையும் நேசிக்க தெரிஞ்சவங்க. பெரும்பாலும் உங்களுக்கு கோபங்கிறது அதிகமாக வராது. அப்படியே கோபம் வந்துட்டா எதிரில் யாருமே நிற்க முடியாதுன்னு சொல்லலாம். சாதம் முரண்டா காடு கொள்ளாதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி தான் பெரும்பாலும் விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை, சகிப்பு தன்மைங்கிறது உங்களுக்கு நிறைஞ்சிருக்கும். எப்போதுமே வீடாக இருந்தாலும் சரி, வெளியாக இருந்தாலும் சரி ஒரு சுத்தமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. உடத்துற கூட உங்களுக்கு சுத்தமாக இருக்கணும்னு தான் ஆசைப்படுவீங்க. ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே ஒரு கடின உழைப்பாளிகள். சுகபோக வாழ்வுங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். எந்த கஷ்டமாக இருந்தாலும் தாங்கிக்கிட்டு ஒரு சகிப்புத்தன்மையோடு செயல்படக்கூடிய இந்த குணம் இருக்கிறதால உங்கள் வாழ்வில் மேலான நிலை அடைவீங்க. பெரும்பாலும் உங்களுக்கு எதிரிங்கிறது இருக்க மாட்டாங்க. அப்படியே எதிரியே இருந்தாலுமே அது உங்களுக்குள்ளேயே தான் அமைச்சிருக்கும். காரணம் என்னன்னா சில நேரங்களில் நீங்கள் பேசக்கூடிய பேச்சுங்கிறது கொஞ்சம் மற்றவங்களுக்கு ஒரு பக்க விளைவை ஏற்படுத்திடும். இது நீங்கள் கவனத்தில் எடுத்துக்க பாருங்கள். பேசுகிறப்ப ஒரு கனிவோடு நீங்கள் எப்போதும் பேசிட்டு வந்தீங்கன்னா வாழ்வில் நிச்சயம் உங்களுக்கு எதிரிங்கிறது இல்லை. அதே மாதிரி நல்ல ஞாபக சக்தி கொண்டவங்க நீங்கள் தான். தற்பெருமை, புகழ்ச்சி இதுக்கு எல்லாமே ஆசைப்பட மாட்டீங்க. எளிதில் உணர்ச்சி வசப்பட மாட்டீங்க. வாழ்க்கையில் நிதர்சனமான உண்மை எதுவோ அதை நல்லா உணர்ந்திருக்கக்கூடியவங்க. தன்னம்பிக்கை, தைரியம் இது எல்லாமே நிறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். குடும்ப வாழ்க்கை பொறுத்த வரைக்குமே ரிஷபராசி அன்புகளுக்கு சிறப்பான வாழ்க்கை கிடைக்குன்னு சொல்லலாம். உங்களை விட உங்கள் வாழ்க்கை துணை ரொம்ப வேகமானவங்களாக இருப்பாங்க. நிர்வாகத்திறமை அதிகம் கொண்டிருப்பாங்க. அதே மாதிரி புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைங்கிறது இருக்கும். ஒரு சில நேரங்களில் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருந்தாலுமே வாக்குவாதங்கிறது இல்லாமல் மட்டும் இருக்காது.
சின்ன சின்ன சண்டைங்கிறது ஏற்பட்டுகிட்டே தான் இருக்கும். இருந்தாலும் மனமொத்த தம்பதிகளாக வாழ்வீங்க. பெரும்பாலும் உங்களுடைய உறவினர் வகையில் தான் உங்கள் வாழ்க்கையில் நிறைய அவமானங்கள் சிக்கல்களை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். இருந்தாலும் எல்லாமே தாங்கி உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை உங்களால் கொண்டு வர முடியும். பெரும்பாலும் ஒரு மத்திய வயசுக்கு மேலே உங்கள் வாழ்வில் நல்ல திருப்பம் ஏற்படுன்னு சொல்லலாம். மற்றவங்கள உட்கார்ந்து நீங்கள் வேலை வாங்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்கும். ரிஷபராசி அன்புகள், நீங்கள் எப்போதும் நந்தி பகவானை வழிபாடு செய்யறது சிறப்பு. அதுலேயும் பிரதோஷ காலத்தில் நந்தி தேவரை 2 கொம்புக்கு இடையில ஈசனை நீங்கள் தரிசனம் செய்கிறது உங்கள் வாழ்வில் விசேஷமான நிகழ்வு. தொழிலில் ஒரு பின்னடைவு, குடும்பத்தில் பிரச்சனை, வேலையில் சச்சரவுன்னு தொடர்ந்தா நீங்கள் இந்த வழிபாடை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி பசுவுக்கு அகத்திக்கீரை கொடுக்கறது, வாழைப்பழம் கொடுக்கறது, இது எல்லாமே செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே காணாமல் போகும். தொடர்ந்து ரிஷபராசி அன்புகள், முதல் 2 வாரங்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா, நீங்கள் விரும்பின விஷயம் எல்லாமே இந்த காலத்தில் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். தொடர்ந்து உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் நீச்சம் பெற்றிருக்கிறாங்க. இதனால் தொடர்ந்து உங்களுக்கு யோகமான காலம் தான். இப்போ சூரியனோட இணைஞ்சிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நல்ல பலன் எல்லாமே கொடுக்கும். இருந்தாலும் கொஞ்சம் மன குழப்பங்கிறது இல்லாமல் இருக்காது. எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலுமே துணிந்து செயல்பட முடியாது. ஒரு குழப்பமான சூழ்நிலை, மனசில் இனம் புரியாத கவலைங்கிறது இருக்கும். தொடர்ந்து நீங்கள் கவனமாக எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் செயல்பட்டாகணும். கூட வேலை செய்கிற பணியாளர்களாக இருக்கட்டும், கூட வேலை பார்க்குற இடமா இருக்கட்டும், கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்பட பாருங்கள். ஆரோக்கிய விஷயத்துலையுமே கவனமாக இருக்கணும். இது வரைக்குமே வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியம், குழந்தைகளோட உடல் ஆரோக்கியம் அடுத்தடுத்து ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் செலவு செய்யக்கூடிய சூழ்நிலை. உங்களோட உடல் ஆரோக்கியத்திலுமே இந்த காலத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துகிட்டு வர பாருங்கள். அதே மாதிரி இந்த காலத்தில் எந்த ஒரு வாய்ப்பாக இருந்தாலும் ஆரம்ப கட்டத்தில் கொஞ்சம் சில தடுமாற்றம் ஏற்பட்டிருந்தாலுமே கொஞ்சம் பொறுமையோடு இருக்க பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கடைசி நேரத்திலாவது கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கும்ப ராசியில் இப்போ சனி பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த நேரம் உங்கள் ராசிக்கு 9, 10 இடத்துக்கு அதிபதியாக சனி பகவான் அமைஞ்சிருக்கிறாங்க. இதனால் வீண் பிரச்சனை பொறுத்த வரைக்கும் தன்னால் வீடு தேடிக்கிட்டு தான் வரும். கூட பிறந்தவங்களா, ஒரு உடன் இருக்கக்கூடியவங்களா, இவங்க எல்லாமே அவங்க குணம் முறைஞ்செல்லாம் செயல்பட மாட்டாங்க. ஏதாவது ஒரு வகையில் உங்களை குறை சொல்லக்கூடியவங்களா தான் இருப்பாங்க. இது எல்லாமே ஒரு பக்கம் ஒதுக்கி தள்ளுங்க. இந்த காலத்தில் கடன் சுமை இதெல்லாமே குறையிறது உங்களால் பார்க்க முடியும். புதிய கடன் பெறக்கூடிய வாய்ப்பு எல்லாமே நீங்கள் குறைச்சிட்டு வர பாருங்கள். மற்றபடி உங்களுக்கு இந்த காலம் சிறப்பாக இருக்குது. உங்கள் முன்னேற்றத்தை பொறுத்த வரைக்குமே இந்த காலம் சிறப்பு தான். அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையோ ஒரு தொழிலோ ஒரு நல்ல முன்னேற்றமோ ஏற்படுத்தா இருந்தால் கூட மற்றவங்க கிட்ட பகிர்ந்துக்காதீங்க. பாகப்பிரிவுடைய சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே இந்த முதல் 2 வாரம் கொஞ்சம் இழுபறியாக தான் இருக்கும். தொழிலை சம்மந்தம் பொறுத்த வரைக்குமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க. யாருமே நம்பி செயல்படாதீங்க. நீங்களே முன்னே நின்று செய்கிறது நல்லது. சனி பகவான் வழிபாடுங்கிறது உங்களுக்கு இந்த காலத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். அதே மாதிரி இனி வரக்கூடிய நேரங்களில் தனம், பூர்வ புண்ணிய சார்ந்துக்கு அதிபதியாக புதன் பகவான் வர்றதால யோகமான நேரமாக தான் அமைஞ்சிருக்குது. வருமானங்கிறது சிறப்பாக இருக்கும். வளர்ச்சிங்கிறது கூடி வரும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே நிறைவேறும்னு சொல்லலாம். லாபத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. புதுசாக ஒரு தொழிலை ஒன்று தொடங்கணும்னு நினைப்பீங்க. படித்து முடிச்சுட்டு பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கலையான்னு வருத்தப்பட்டிருக்க கூட உங்களுக்கு இந்த நேரத்தில் வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தொடர்ந்து இப்போ சொந்த வீட்டில் சந்திக்கக்கூடிய சுக்கிர பகவான் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சிறப்படைய வைப்பார். ஊதிய உயர்வு எல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு ஒரு பொருளாதார வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். வீடு வாங்கணுங்கிற ஒரு எண்ணம் அதிகரிக்கும். மொத்தத்தில் இந்த புத சுக்கர யோகங்கிறது உங்களுக்கு தானாதிபதியோடு இணைஞ்சிருக்கக்கூடிய இந்த நேரம் யோகம்தான். பொருளாதாரங்கிறது உச்சம் அடைஞ்சிருக்கக்கூடிய நேரம். தலைமை பதவி, பொறுப்பு இது எல்லாம் உங்களுக்கு தேடி வரும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இலக்கை இந்த காலத்தில் அடைய முடியும்னு சொல்லலாம். நட்சத்திர ரீதியாக ரிஷபராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா, ரிஷபராசி அன்பர்கள் கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு எதையுமே நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக லாபம் கிடைக்கும். உங்கள் திறமையை வெளிப்பட நேரம் வந்திருக்குன்னு சொல்லலாம். இந்த புரட்டாசி மாதத்தில் முதல் 2 வாரம் நீங்கள் நினைச்சது எல்லாமே கிடைக்கும். கேது பகவான் 5ஆம் இட அதிபதியோடு இணைஞ்சிருக்கிறது எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் நிதானமாக செயல்பட வேண்டியது மட்டும்தான் வேணும். பெரும்பாலும் இந்த காலத்தில் நீங்கள் எதை பற்றியும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. குரு பகவானுடைய பார்வை 5ஆம் இடத்துல உண்டாகி இருக்கிறதால குலதெய்வத்தோட பார்வைங்கிறது உங்கள் மேலே நிறைஞ்சிருக்குது. குலதெய்வ பிரார்த்தனை இருந்தால் நிறைவேற்றிட்டு வர பாருங்கள். குலதெய்வ அருளை பெறணும்னா தொடர்ந்து குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு நிலைத்தன்மைங்கிறது இதனால ஏற்படும். தொடர்ந்து உங்கள் தொழிலில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. லாபம் எல்லாமே கூடி வரும். கைமேல் பலனா புதிய சொத்து வாங்கிறதுக்கு உண்டான முயற்சி கிடைக்கும். அதே மாதிரி புதிய தொழில் தொடங்குறதுக்கு உண்டான வாய்ப்பு எல்லாமே கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு கூட இந்த காலத்தில் நல்ல வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. தம்பதிக்குள்ள ஏற்பட்டிருந்த பிரச்சனைங்கிறது நீங்க ஆரம்பிக்கும். ஒருவர் புரிஞ்சு செயல்படுறதாலேயே என்னவோ இந்த காலம் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை மிக அற்புதமாக இருக்குன்னு சொல்லலாம். திருமண யோகம் எல்லாமே உங்களுக்கு இந்த காலம் சிறப்பு. ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியத்துக்காக தவிச்சவங்களுக்கு எல்லாமே இந்த காலம் குழந்தை பாக்கியங்கிறது கிடைக்க இருக்குது. தெய்வீக தலங்களுக்கு போயிட்டு வருவீங்க. இதனால ஒரு நல்ல மனமாற்றங்கிறது ஏற்படும். தொடர்ந்து உங்கள் தேவை எல்லாமே பூர்த்தியாகக்கூடிய மாதமாக தான் இந்த முதல் 2 வாரம் அமைஞ்சிருக்குது. நீங்கள் கோமதேவன் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்வில் நன்மை உண்டாகும். ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு தொடர்ந்து நீங்கள் மன வலிமைங்கிறது கூடி வரக்கூடிய நேரம். எதுலேயுமே வெற்றிங்கிறது உங்களுக்கு தேடி வரும்.
தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த நெருக்கடிங்கிறது இல்லைன்னு சொல்லலாம். ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது. சுயதொழில் செய்கிறவங்களா இருந்தால் கூட உங்கள் நிலைமைங்கிறது உயர பார்ப்பீங்க. வார்த்தைகளை மட்டும் இந்த காலம் கவனமாக இருக்கணும். வார்த்தை வழியாக தான் சில நேரங்களில் உங்களுக்கு சங்கடங்களை நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும். ஜென்ம குருவை பொறுத்த வரைக்குமே அலைச்சல் ஒரு பக்கம் இருந்தாலும் பல வகையில் ஆதாயம் தான். பிள்ளைகளால் பெருமைப்பட போகிறீங்க. குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே விட்டு கொடுத்து போகிறதால நல்ல மாற்றம் ஏற்படும். மாணவர்களுக்கு இந்த காலம் சிறப்பாக இருக்குது. விவசாயத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட இந்த காலம் சிறப்பு தான். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நட்பு விஷயத்தில் கூட எச்சரிக்கையாக செயல்பட்டீங்கன்னா மற்றபடி உங்களுக்கு இந்த காலம் சிறப்பு. நீங்கள் சந்திர பகவானை வழிபட்டு வந்தீங்கன்னா வாழ்வில் நல்ல மாற்றம்னே சொல்லலாம். மிருக சீரிடம் 1-2 பாதங்களை உடையவங்களுக்கு தொடர்ந்து இந்த காலத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி எல்லாமே முன்னேற்றம். ஜென்ம ராசிக்குள்ளே இப்போ குரு பகவான் 5, 7, 9 இடத்த பார்க்குறாங்க. செல்வாக்குங்கிறது கண்டிப்பாக உயரும். பூர்வீக சொத்துல ஏற்பட்டிருந்த பிரச்சனை விலகும். பெரியவங்களுடைய ஆதரவு கிடைக்கும். திருமண வயசுல நல்லபடியாக இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும். இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, இந்த மாதிரியான நிகழ்ச்சி நடக்க வாய்ப்பு இருக்குது. இந்த காலத்தில் வார்த்தையில் மட்டும்தான் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் தேவையில்லாத பிரச்சனை எல்லாமே தன்னால் தேடி வரும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க. உத்தியோக ரீதியாக பிரச்சனை இல்லாமல் இருக்கணும்னா மற்றவங்க விஷயத்த தலையிடாதீங்க. தொடர்ந்து நீங்கள் நண்பர்கள் வகையில் இந்த காலத்தில் ஒத்துழைப்பு கிடைக்கிறதால எல்லா வகையிலும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் தான். தேவையில்லாத ஆசையை மட்டுமே இந்த காலத்தில் குறைச்சிக்க பாருங்க. அதே மாதிரி புதுசாக கடன் பெறக்கூடிய வாய்ப்பை தவிர்க்க பாருங்க. பண வருமானம் பொறுத்த வரைக்குமே இந்த காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த நட்சத்திரக்காரங்கள் நீங்கள் நாராயணன் வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்வில் சங்கடங்கிறது இல்லை. நாளுமே நன்மைங்கிறது அதிகரிக்கும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் புரட்டாசி மாதங்களில் முதல் 2 வாரங்கள் ரிஷபராசி அன்புகள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப்